பேரன்பிற்குரிய அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணன் திரு சூலூர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இளம் தொழில் முனைவருடைய தலைவர் பேரன்பிற்குரிய சகோதரர் ஆனந்த் உள்ளிட்ட நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி இருக்கின்ற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற அண்ணன் திரு தளபதி முருகேசன் அவர்களே, அண்ணன் டாக்டர் மகேந்திரன் அவர்களே, திரு ராஜீவ் காந்தி அவர்களே, நகர்மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக எழுச்சியோடு 4வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் 2 நாட்கள் மழை பெய்தாலும் கூட நாங்கள் மாலையில் கிளம்புகின்ற பொழுது தலைவரிடத்திலே விக்ரமராஜாவிடத்திலே கேட்டோம், மழை வருகிறது, என்ன செய்யலாம் என்று. ஒவ்வொரு ஆண்டும் எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு நாங்களும் பங்கு பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வருகின்ற பொழுது தலைவரிடத்திலே கேட்டேன், எவ்வளவு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். ஏறத்தாழ 100 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு இதில் பங்கெடுத்து பொள்ளாச்சியினுடைய ஒரு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கு மேடையில் பேசுகின்ற பொழுது தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களை பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் எடுத்து சொன்னார்கள். சில நேரங்களில் நான் அவரை வியப்போடு பார்த்ததுண்டு. பொதுவா பெரும்பான்மையா வந்தாங்கன்னா சொந்த பிரச்சனைகளுக்கு வருவாங்க. ஆனா தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் மட்டும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த பிரச்சனையை விட்டாலும் கூட இவர் விடாமல் அதை முடிக்கின்ற வரை தொடர்ந்து அதை கண்காணித்து அந்த பணிகளை முடிக்கின்ற அளவிற்கு எந்த சோர்வும் இல்லாமல் சிறப்பாக சங்கத்தை வழிநடத்தக்கூடியவர். சங்கத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு ஒரு பொறுப்பு என்றால், ஒரு பிரச்சனை என்றால் அது முழுமையாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுகின்ற வரை, அதை எடுத்து சென்று நிறைவு செய்கின்ற வரை மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர். உள்ளபடி அவருடைய சுறுசுறுப்பையும் உழைப்பையும் பார்த்து பல நேரங்களில் நானே அவரிடத்திலே கேட்டது உண்டு. எப்படின்னா, ஒரு நாளைக்கு சென்னையில் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு மதுரையில் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு சேலத்தில் இருக்கீங்க, திரும்பவும் பார்த்தா கேட்டா கோயம்புத்தூருங்கிறாங்க. எப்பயாவது அவருடைய புதுவர் எம்எல்ஏ பார்க்கும்போது கேட்பேன், அப்பா எங்கன்னு கேட்டா தெரியலன்னா 3 நாளாச்சு வீட்டுல இருந்து போயிருப்பாரு. ஆக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக சென்று அடுத்த மாசம் எங்க கரூர் மாவட்டத்துக்கு வர போறாரு. ஆக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று வணிகர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று இன்னும் ஒரு மணி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக எளிதில் முதலமைச்சரிடத்திலே செல்போன்ல பேசக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடியவர் அன்பிற்குரிய விக்ரமராஜா என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த இளம் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக இந்த அமைப்பு என்பது அன்பு சகோதரர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இளம் தலைமுறைகள் தங்களுடைய தந்தையினுடைய தொழிலை தொடர்வதற்கு பெரும்பான்மையாக விரும்ப மாட்டார்கள். அப்பா படுற கஷ்டம் நமக்கு வேண்டாம், நம்ம ஏதாவது வேற வகையை பார்த்துட்டு தேர்வு செய்யலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலங்களில் நாங்களும் அந்த தொழிலை பார்த்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறோம் என்ற உறுதியோடு இதை முன்னெடுத்திருக்கின்ற ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, கோவை மாவட்டம் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கின்றன. அதிலே குறிப்பாக ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் பல ஆண்டுகளாக நிறைவு பெறாமல், தொழில் முனைவர்கள் வைத்த கோரிக்கை முழுமை பெறாமல் அப்படியே கிடப்பில் இருந்தன. 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் மாண்பு முதலமைச்சர் வருகை தருகின்ற பொழுது கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய குறிப்பாக பொள்ளாச்சி உட்பட அனைவருமே தொழில் முனைவர்கள் மாண்பு முதலமைச்சர் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக கோவைக்கு வருகை இருந்த பொழுது, கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் எங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டும், பன்னாட்டு விமானங்கள் கோவைக்கு வந்திருக்க வேண்டும், தொழில் முனைவோர்கள் அதற்கு உதவியாக இருக்கும் என்று கருத்தை சொன்னார்கள்.
ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலே அதற்கான நிதிகளை கொடுத்து முழுமையாக இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான பணிகளை முடித்து தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி கோவையினுடைய வளர்ச்சிகளில் தனி கவனம். வளர்ச்சியில் மட்டுமல்ல, பொதுவா ஒரு அரசு என்றால், ஒரு முதலமைச்சர் என்றால் திட்டங்களை அறிவிப்பார்கள், அறிவிப்போடு அது தொடர்ந்து செயல்படும் என்று அந்த வகையிலே விட்டு விடுவார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவைக்கு அறிவிக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும், எந்த திட்டங்களாக இருந்தாலும் அறிவிப்போடு இல்லாமல் அறிவிப்புக்கு பிறகு நிதி ஒதுக்கப்பட்டதா, அதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டதா, அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டதா, அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டதா என்பதை கண்காணித்து முழுமையாக அது மக்களிடத்தில் சென்றடைகின்ற வரை கண்காணித்து நிறைவு செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பொள்ளாச்சி மக்களுடைய கோரிக்கைகள் ஒன்றாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கின்றோம். பொள்ளாச்சியில் ஒரு மினி ஐடி பார்க் வேண்டும் என்ற இங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோருடைய கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். விரைவில் அதை பொள்ளாச்சிக்கு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றன. இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை செய்வதற்கு முதலமைச்சர் அவர்களும் அரசும் தயாராக இருக்கின்றன. மற்ற மாவட்டங்களை விட மாசு என கோவிச்சு கூடாது, அன்பில் என கோவிச்சு கூடாது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், ஆனால் தொழில்துறையுடைய தலைநகராக கோவை மாவட்டம், பொள்ளாச்சி உட்பட மிக சிறப்பாக வளர்ந்து வருகின்றன. எந்த மாவட்டத்திலிருந்து ஒரு அரசு அதிகாரி கோவை மாவட்டத்துக்கு பணிமாறுதல் பெற்றாலும் அவருடைய ஓய்வு காலத்திற்கு பிறகு அவர்கள் குடும்பம் முழுமையாக தங்கக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த அளவிற்கு கோவை மக்கள் அன்போடும் பாசத்தோடும் அவர்களை அரவணைத்து பள்ளியாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அனைத்திலும் ஒரு சேர வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் வளர்ந்து வருகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக கோவையை வளர்த்தெடுக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த இனிய நிகழ்ச்சியை பங்கு பெற்றிருக்கின்ற ஈரோடு மகேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான நிகழ்வு இந்த ஆண்டு மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் திரு விக்ரம் ராஜா அவர்களுக்கும் சகோதரர் ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம்.